இது கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜான். நான் ஆல் டைம் உங்க சோமஜா. ஸ்ரீஜா, அடுத்து வந்து நம்ம பெரம்பூர் ஹரிஸ் அவரை கூப்பிடலாமா? ரொம்ப நேரமா வெயிட். ஓகே ப்ரோ, சொல்லுப்பா. பயங்கர எனர்ஜியா இருக்கீங்க போல. நீ வேறப்பா. ஐயோ இவ்வளவு நேரம் எப்படா கூப்பிடுவீங்க, எப்படா வர பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணி நல்லா தூக்கம் தான் வந்துச்சாங்க. இந்த வேணாண்டா கம்முன்னுறாவா? சரி ஓகே, பாடிடுங்க. உங்களை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஓகேவா? நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதேதோ பாடுறேன் வருந்தவி இல்ல, இந்த பழ போன பாதி ஜனம் திருந்தவும் இல்ல. ஏதேதோ பாடுற வருந்தவி இல்ல, ஏதேதோ பாடுற வருந்தவி இல்ல, இந்த பழ போன பாதி ஜனம் திருந்தவே இல்ல. ஏதேதோ பாடுற வருந்தவே இல்ல. பறவை ஒன்று பறக்க முடியுமா? குடி தண்ணில்லாத மனிதனால் இருக்க முடியுமா? சிறையில்லாம பறவை ஒன்று பறக்க முடியுமா? குடி தண்ணில்லாத மனிதனால் இருக்க முடியுமா? தந்தை தாய் இல்லாத மனிதன் ஒருவன் பிறக்க முடியுமா? தந்தை தாய் இல்லாம மனிதன் ஒருவன் பிறக்க முடியுமா? அப்படி பிறந்து விட்டால் ஏவாதியா டாக்டர் பழனி போல பாட முடியுமா? அவரை போல பாட முடியுமா? சிறகில்லாம பறவை ஒன்று பறக்க முடியுமா? குடி தண்ணில்லாத மனிதனால் இருக்க முடியுமா? தந்தை தாய் இல்லாத மனிதன் ஒருவன் பிறக்க முடியுமா? தந்தை தாய் இல்லாத மனிதன் ஒருவன் பிறக்க முடியுமா? அப்படி பிறந்து விட்டா வாத்தியார் போல வாழ முடியுமா? நான் பாட முடியுமா? ஏதேதோ பாடுன வருந்தவே இல்லை, இந்த பழ போன பாதி ஜனம் திருந்தவும் இல்லை. ஏதேதோ பாடுன வருந்தவே இல்லை, இன்னும் வருந்தவும் இல்லை, இன்னும் கூட திருந்தவும் இல்லை. ப்ரோ, பயங்கரமா பாடுனீங்க. எப்படி பாடுனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கவிதையெல்லாம் சொல்லுவீங்கல்ல? நான் இங்கே வந்து எங்கள் தந்தை டாக்டர் புளியந்தோப்பு பழனி அப்பா அவர்களுக்கு நான் அவருக்காக ஒரு கவிதை நானே எழுதினேன். அதனால் உங்களுக்காக இந்த கவிதையை நான் சொல்கிறேன். சிம்மக்குரல் ஓங்கி ஒலித்தது கானா உலகிலே, எங்கள் தந்தை பழனி பேரெடுத்தார் மக்கள் மனதிலே, டாக்டர் பட்டங்களும் விருதுகளும் குவிந்தது ஜெய்பீம் என்று ஓங்க சொல்ல, பல பாடலை பாடினார் மக்கள் மனதை வெல்ல. உண்மையிலே சூப்பராக சொன்னீங்க. இப்போ போயிடலாம். சரணனா எப்படி பாடினாரு? ஹரிஷ் சூப்பராக பாடினேன். கவிதை சொன்ன அது நல்லா இருந்துச்சு. இன்னொரு சொல்ல முடியுமா? உன் சிம்மக்குரல் ஓங்கி ஒலித்தது கானா உலகிலே, எங்கள் தந்தை பழனி பேரெடுத்தார் மக்களின் மனதிலே, டாக்டர் பட்டங்களும் விருதுகளும் குவிந்தது ஜெய்பீம் என்று ஓங்க சொல்ல, பல பாடலை பாடினார் மக்கள் மனதை வெல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் வெற்றி பெறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீ ஜெயிக்கணும்னு. கண்டிப்பாக. வாழ்த்து. நன்றி நன்றி. ரவியப்பா நல்லா பாடுனப்பா, சூப்பராக பாடுனேன். நன்றிப்பா. சபேசனா? ஹரிஷ் செம்மையாக பாடின, நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபீல் தான் நல்லா இருந்திருக்கும். சரி, சூப்பர் சூப்பர். சரணனா? 9. ரவியப்பா? 9. நன்றிப்பா. சபேசனா? 9. நன்றி. சூப்பராக பாடுனீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து இன்னும் பயங்கரமாக பாடணும், ஓகேவா? சரி, தேங்க்யூ. நன்றிப்பா. ஸ்ரீஜா நல்லபடியா முடிஞ்சது. சிறப்பா முடிஞ்சிருச்சு. இல்ல கிளம்பலானா? வாங்கிட்டு அந்த கப்பை நான் எடுத்துட்டு போயிட்டு பேசாம. வேணாம் இரு. அதெல்லாம் பிளான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சூப்பரா பாடினாங்கல்ல.
ஓகே, லாஸ்ட் வந்து ஜட்ஜஸ் எல்லாமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே நாங்களாம் சொல்லலை, 5 பேரையும் எழுதி தந்துடுறேன், ஓகே. நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. எதுக்கு வம்பு? நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லாம சபேசனாலாம் வந்து நான்லாம் யார் வம்பத்துக்கும் போறதில்ல, நாம உண்டு நம்ம தெரியாம இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு இருக்கு. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்னு இருக்கிறப்ப சரி ஓகே, கொடுக்கறதுக்கு வந்து கூப்பிடலாமா? ஓகே, டாக்டர் பழனி அப்பாவோட ஃபேமிலியை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றோம். ஓகே அண்ணா, ஒரு சில வார்த்தைகள், எப்படி போச்சு இன்னைக்கு ஷோ நிகழ்ச்சி? இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து கானாக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தனி மனிதனாக வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறது வந்து சாதாரணமாக கிடையாது. ஸோ முத்து வந்து ஆக்சுவலாக நான் ஜிம் டிவி பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அதான் இது எனக்கு தெரியாது, நம்ம மீட் பண்ணல. அப்போ வந்து பசங்களாம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி கானாவை பற்றி சூப்பராக பண்ணுறாங்க. அப்புறம் நான் சேனலில் போய் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு வந்து இருக்கிற எவ்வளோ கானா சிங்கர்ஸ்க்கு எல்லாருமே வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலயமா நிறைய பேருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆயா பாட்டுலாம் பயங்கர ட்ரெண்டு. ஆக்சுவலாக அது நம்ம ஷோ தானே, 1000 அடி 6 ரெடி, அதில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி நிறைய கானா கலைஞர்கள் இப்போ அவர் போனாலே எல்லாருமே அவர் வந்து பயங்கரமாக தலை நீ தானே அந்த ஆயா பாட்டு பாடின அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கலைஞர்களை வந்து உருவாக்குற ஒரு பெரிய மேடையாக வந்து இந்த ஜிம் சிங்கர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி வந்து நான் கண்டிப்பாக செய்வேன். கானா பழனி அப்பாக்காக இந்த சீரியஸாக அது பண்ணலான்னு இருக்கேன். நிறைய சிங்கர்ஸை வந்து இன்னும் நீங்கள் கண்டுபிடிங்க. கானா கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ரெகுலராக நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து இங்கே பாடுறீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் எங்கள் ஃபீல்டில் வந்து நாங்கள் ரொம்ப நானும் சரண்லாம் ரொம்ப வருஷமாக மட்டகானாவில் போய் பாடிட்டு இருந்தோம். சின்ன முருகாவதியார் தான் எங்களை கூப்பிட்டு போவார். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரவியப்பா மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு கிஃப்ட் அது. ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஏன்னா இப்போவும் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நிறைய நம்ம வந்து நாலேஜை டெவலப் பண்ணலாம். நிறைய பாடல்கள் கேளுங்க. கானா வந்து எல்லாருமே ரொம்ப தரம் தாழ்த்தி ஒரு கீழே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து மாறணும். அது மாறினா மட்டும்தான் நம்மளுக்குன்னு ஒரு கலை இருக்குது. அந்த கலை வந்து 4 பேர் பாடுறாங்க கேட்டு பாடுறது கிடையாது. நம்ம ரத்தத்திலேயே நம்ம மண் சார்ந்து நம்ம மண்ணோட மக்கள் வலிய வேதனையை சொல்கிறது தான் கானா பாட்டு. நம்ம வந்து இரங்கல் வீட்டில் போய் பாடுறது வந்து நம்ம அங்கே போய் பாடணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு காலத்தில் மேடை கிடைக்காமல் இருந்தது, அதை வந்து பூர்த்தி செஞ்சது தான் இரங்கல் வீடு. அந்த இரங்கல் வீட்டில் தான் வந்து தன்னுடைய வேதனையும் சரி இறந்தவருடைய வேதனையும் சரி நம்ம உரிமையாக பேச முடிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி வந்து கானா பாடல் வந்து சினிமா வரைக்கும் போயிருக்குன்னா, கானா பாடல்னால் கருத்துள்ள பாடல்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பாடல் எடுத்தாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும். அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கானா சிங்கர்ஸ் வந்து இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, மறைஞ்சாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிங்கர்ஸ் வந்து நமக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 300 வருஷம் வரலாறு இருக்குது கானாக்கு. 300 வருஷம் வரலாறு இருக்குது. அதனால் நம்ம கானா வந்து நல்ல முறையில் கொண்டு போனீங்கன்னா சீரியஸாக நீங்களும் வளருவீங்க. உங்கள் மூலிமா இந்த கானா கலையும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும். அதனால் எல்லாருமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா எங்கள் ஃபீல்டில் வந்து கிடைக்கல, வேறு எந்த டிவி சேனலும் நம்மளுக்கு வந்து இப்படிலாம் எடுப்பாங்கலாம் தெரியாது. அதனால் நீங்கள் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணுறதுலாம் வந்து சாதாரணமே கிடையாது. அதே மாதிரி சபேஷ் அண்ணன் வந்து நிறைய பிஸி ஷெடியூலில் இருக்கிறாரு. அவர் நிறைய சாங்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. சூப்பரான விஷயம் பண்ணுறீங்க. நான் கானா கலைஞர்கள் வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் அனுப்ப மாட்டாங்க வீட்டில். இந்த ஷோவை பார்க்குறது மூலயமா நிறைய பெண்கள் வந்து முன்னாடி வருவாங்க. எந்த ஒரு கலையில் வந்து கலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டுடைய எந்த விஷயத்துலையும் ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண் அதை செஞ்சாங்கன்னா அந்த சமூகமே ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடும். அதுதான் உண்மை. அந்த கலையும் சரி, கானா கலைஞர்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்தாங்கன்னா இந்த கானா கலை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவோம். அதனால் தாய்மார்கள் தாராளமாக தைரியமாக வாங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பெண்களும் ஆண்களும் சரி சமந்தான். ஏன்னா ஆண்களை விட வலிமையானவர்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் தான் இன்னும் சூப்பராக பாடுறாங்களே. அது நம்ம யாரையும் குறைவாகவும் யாரையும் அதிகமாகவும் மதிப்பிட மாட்டோம். அவங்க பாடி அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி மக்களுக்கான மகிழ்ச்சியை கொடுத்து
இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு உண்டான எடுத்துன்னு போனோம், அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் காரணமே தம்பி தான், முத்து தான். அது நான் வெளிப்படையாக சொல்லலாம். தரணி வந்து நீ வந்து பார்த்தாரு எவ்வளோ வேலை செஞ்சுனுங்கிறாப்பலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி காலையில் சீக்கிரம் எழுப்பி அண்ணா சீக்கிரம் வந்துருங்கண்ணான்னு சொல்லிட்டு இது பண்ணி எங்களுக்கு கார் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்களுக்கு எல்லாருமே இது பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணோம். எல்லாருக்கும் ஒரு ஆளை கைட் பண்ணி ஒரு குடும்பம் மாதிரி யாருக்கிட்டையும் அந்த அநாகரிகமாக பேசுகிற மாதிரிலாம் இல்லை. பண்ணுன்னா பண்ணேன், ஓகே பாட்டு என்ன இந்த பாட்டு எனக்கு செட் ஆகலண்ணா சொன்னாங்கன்னா இல்லை ஆக்சுவலாக நான் வந்து அவர் கால் பண்ணி கத்திட்டேன், என்ன பிரதர் ஒரு கேப் கூட அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கான்னு. நான் என்ன நினச்சேன், ஒரு கார்ப்பரேட் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஷோ கார்ப்பரேட் நடத்துகிறாங்கன்னு தான் நினச்சேன். ஒரு தனி மனிதர் சரண் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது அது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளோ டெக்னீஷியன் இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்து வச்சு பண்ணுறதுலாம். அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் வந்து பாவம், அவங்களாம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக கச்சேரியில் கூட இவ்வளோ நேரம் வாசிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ரொம்ப நேரமாக வாசிக்கிறாங்க. ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கெல்லாம் பெரிய நன்றி, சல்யூட் உங்களுக்குலாம். அவங்களாம் பேமெண்ட்டை விட நிறைய பேர் இதில் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. கீபோர்டு பிளேயருக்கும் டோலக் பிளேயருக்கும் அண்ணன் எட்வின் அவருக்கு தப்லா பிளேயருக்கும் அவர் நண்பர் தம்பி நம்ம பேட் பிளேயருக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லிட்டா எப்படியா முடிஞ்சிடும்ல. அவங்க இன்னும் எவ்வளோ பேரை இன்னும் உருவாக்க வேண்டிய வேலை இருக்குது, அவங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்குது இல்லை. அம்மா கிட்ட அம்மா ஒரு நாள் வார்த்தை நல்லா இருந்தது. அப்பா ஞாபகம் வந்து அப்பா ஞாபகம் தான் அதிகமாக இருந்தது. ஆமாம் இல்லை, நீங்கள் ஒரு தைரியமாக உட்காந்து கேட்டு நின்னீங்களே, ரவி அப்பாவும் அங்கே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். உங்களோட ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று என்கிட்ட சொன்னார், எனக்கே கண்ணு கலங்கிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கானாவில் வந்து இவ்வளோ துன்பத்தையும் தாங்கி வலியும் தாங்கி அவர் எவ்வளோ இடத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரே ஆறுதல் நீங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக ஆமாம், நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றி பாடிட்டு வரோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டுல ஆறுதல் இல்லைன்னா மனுஷனால் நிம்மதியாக இருக்க முடியாது. வெளியே ஃபுல்லாக நம்ம பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டில் நிம்மதி. அவர் வந்து அப்பா சொல்கிறாரு, அவர் நிம்மதி தர்ற ஒரே இடம் அவங்க ராஜி அம்மா கிட்ட தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்மா. அவர் எப்பவுமே இறக்கல, நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஆமாம், நம்மளுக்கு ஒரு ஜாம்பம் நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ என்னென்னா நம்மளுக்கு அதை விட நம்ம தரணி இருக்காப்பல, நம்மளுக்கு ஏன்னா நண்பர் இருந்தாலும் ஒரு 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 வலியோடு தான் இருக்குது. என்ன நம்ம எங்கன்னா போனால் கூட ஒரு பாட்டு பாடினா கூட அவரை மாதிரி பாட முடியலன்னா நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். அவர் மாதிரி நம்ம பாட முடியல, ஆனால் அவர் பயங்கரமாக ரேஞ்செலாம் எடுத்து பாடுவார். நம்ம கானாவிலேயே ஒரு பேர் சொல்லணுன்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட கானா பாடம் தான் ரேஞ்சு. மச்சான், அதுக்கப்புறம் வாத்தியார் ஜெகனு, அதுக்கப்புறம் மைக்கேலு, இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் நம்ம தைரியமாக ஒரு இடத்துல போய் சண்டையே போடலாம். எங்கள் டீம்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் ஆளுகிறாங்கடா, நம்ம லிரிக்ஸ்லேயும் சரி நம்ம டியூன் பண்ணி அடிக்கிறதுலையும் சரி நம்ம பார்த்துக்குவோம். மியூசிக்கில் ஒரு ஆளுகிறாப்பல, எல்லாருக்கும் முன்னாடிக்கெல்லாம் கில்லடி ஒரு ஆளுகிறாப்பல, ரேஞ்சு பாடுறதுக்கு ஒரு ஆளுகிறாப்பல, தத்துவமாக பாடுறதுக்கு ஒரு ஆள், நம்ம குடும்பத்திலே நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்தவர் தான் பழனியப்பா. எல்லாமே ரேஞ்சும் பாடுவார், எல்லாமே கருத்தம் பாடுவார், சென்டிமெண்ட் அப்படி இருக்கும், அப்படி அது ஒரு ஃபீல் இருக்கும். அது போல் அப்பா பழனியப்பா பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஐ மிஸ் யூ டேடி, ஐ மிஸ் யூ. அப்பா சில வார்த்தை நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் எதுவும் பேசுறது மெய் மறந்து போயிருக்காரு. சொல்லுங்க, ஒரு வார்த்தைகள். எதுவும் நான் பேச மாட்டேன், எதுவும் சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை பேச முடியாது பையனா. இல்லை, நீங்கள் உங்ககிட்ட வந்த விதமே நீ என்கிட்ட சொன்னீங்க, அதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா எப்போ பார்த்தாரு, எப்போ சின்ன வயசுலேருந்து பார்க்குறாரு. 17 வயசு 8வது படிக்கிறாங்க இவங்க. என்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னான். அப்பா வந்து சில கெட்ட பழக்கெல்லாம் செய்துன்னு இருப்பான், அது இவங்களுக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியாது. அது ஒரு 3 கச்சேரி என் கூட நான் இட்டுன்னு போகிறேன். 4வது கச்சேரிக்கு நான் சொல்கிறேன், நான் உன் கூட வந்தேன்னா நான் திருந்துருவேன், நான் எல்லாமே எனக்கு சொல்கிறாங்க. ரவியில் கூட போனே நீ நல்லா பாடுவ, நல்ல மாதிரி இருப்ப, நல்லவனா உன்னை வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. எனக்கு காசெல்லாம் எதுவுமே வேணாண்ணா, என்னை உன் கூட வச்சுக்கிறீங்கன்னா நான் உன் கூட போகிற தம்பியாக நினைக்கிறா, என்னை உன் கூட வச்சுக்க நான் பாடுவேண்ணா. 3 கச்சேரிக்கிட்டு போயிட்டேன். 4வது கச்சேரி ஓட்டேரியில் பாடுறோம். அப்போ சொல்கிறான், என்னன்னா நான் எங்கள் அக்கா பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேண்ணா, எனக்கு நீ வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுவேன். நான் எனக்கு எதுவுமே தெரியாத நான் எப்படிலாம் வந்து கேட்குறது, இல்லைண்ணா நீ வந்து கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கண்ணா. இவங்க அப்பா எனக்கு பழக்கம், இவங்க அம்மா எனக்கு தெரியாது. எங்கள் அக்கா பொண்ணு தானா, எங்கள் மாமா வர்றாருல செல்வம், அவர் உன்னை பற்றி சொல்லிக்கிறாருண்ணா எங்கள் அக்கா கிட்ட.
எனக்கு கேட்டு நீ வந்து பொண்ணு கேட்கலன்னா அப்போது என் கூட 2 பெரியவங்களை வச்சுன்னு போகிறேன். எங்களுக்கெல்லாம் மூத்தவர் தண்டராஜப்பா, அமிர்தலிங்கம் எங்கள் அண்ணன் டைமிங் வாசிக்கிறவர். நாங்கள் பாடின காலத்தில் வந்து 4 பேர் தான் ஆர்கெஸ்ட்ரா, ஹார்மோனியம் பெட்டி, தபேலா, டோலக்கு, டைமிங்கு, பங்குஸ் வாசிப்பாங்க. இதுதான். இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் பொண்ணு கேட்க போகிறோம். அங்கே போனால் இவங்க அம்மா மீன் விற்றுன்னு இருக்கிறாங்க. இவங்க அப்பா தான் இருக்கிறார் வீட்டில். இந்த அம்மா ஸ்கூல் போய்க்கிறாங்க. இவங்க ஒரு 5:30 மணி போல் வராங்க ஸ்கூல்லேருந்து. பாவாடை ஜாக்கெட்டோடு வராங்க. பாவாடை பச்சை தாவாணி. இவங்களுடைய ஸ்கூல் ட்ரெஸ் இன்னும் ஞாபகம் இருக்கா எனக்கு. பச்சை தாவாணியில் வராங்க. நான் பார்த்துட்டு இது யாரோ ஒரு குழந்தை வருது அப்படின்ட்டு இவங்க வந்த உடனே போய் கதவு பின்னால் ஒழிச்சிக்கினாங்க. இவங்க பழனியை பார்த்துட்டு ஒளியிறது எனக்கு தெரில. பழனியை பார்த்துட்டு ஒழிச்சிக்கினாங்க. நான் அதை வந்துச்சு பாரு, நான் இதான் நான் பொண்ணு அப்படின்னு. இல்லைடா படிக்கிற பொண்ணை காட்டுறேன் என்கிட்ட அப்படின்னு. இல்லைண்ணா இதான் நான் எங்கள் அக்கா பொண்ணு அப்படின்னு. ஏம்மா வாமா அப்படின்னு ஒன்றையும் இதுக்கு கை காலெலாம் உதிருது. யாருன்னு தெரிலல்ல, பேசுகிறதுக்கு அச்சப்படுது. உள்ளே போயிடுச்சு. என்னண்ணா வந்துக்கிறீங்க அப்படின்னு. உட்காரம்மா, அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் பேசணும். இந்த மாதிரி தம்பிக்கு பொண்ணு கேட்க வந்தோம். ஐயோ அவனுக்கெல்லாம் என் பொண்ணை கேட்காத, நான் கொடுக்க மாட்டேன். அவன் வந்து ரொம்ப கெட்டுவேன். நீ ஏன் பார்க்குறீன்னா இந்த மாதிரி ஒரு அழகு உள்ள உங்கள் பொண்ணாக இருந்தால் நீ கொடுப்பியாண்ணா அப்படின்ட்டு. அம்மா இல்லைம்மா, 4 கச்சேரி அவன் கூட வந்துட்டான், சத்தியம் பண்ணிட்டாம்மா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னா உன் கூடவே இருக்கிறேன். நான் அந்த மாதிரி ஏதாவது தவறு பண்ணேன்னா உன் செருப்பை கட்டியே நான். இப்போ இன்றைக்குமா அந்த வார்த்தை தான் சொல்லுவான் உயிராக இருக்கும்போது. யாராவது ஒருத்தர் கச்சேரியில் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணு, இல்லைடா இப்படியெல்லாம் பண்ணுறியா மேடான்னு கேட்டால் இவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா குஸ்தி ஒரு மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களே அப்படின்னு. அப்போ நான் அவனை திட்டினா சொல்லுவான், இந்த பசங்க சரியில்லை, நான் பசங்களை திட்டுறேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேறானுங்க, சுற்றி நிற்கிறானுங்க, நான் அவனுங்களை திட்டினா பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாவோ, நீயே வந்து அவ்வளோ திட்டும் முதல்ல அப்படின்வான். நேராக வீட்டுக்கு போனால் இவங்க 2 பேரையும் சமரசம் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணால் அவன் செருப்பை கட்டி ஆகிட்டி, என் கூட போகிறனால நீ ஒருத்தர் தான் எனக்கு, நீங்கள் கேட்க தான் எனக்கு உரிமை இருக்குது. நான் வேறு யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறான். நான் வந்து சாவில் பாடின நேரத்தில் இது தம்பி முருகனுக்கு தெரியாமல் என்னவோ எனக்கு தெரில. நான் சாவுலெல்லாம் உட்காந்து பாடின நேரத்தில் 1 ரூபா சோறுவாய் துண்ணு விட்டு நான் படுக்க போய் இடம் கேட்டால் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த சுடுகாட்டு வாசலில் இன்றைக்கி அண்ணன் ரேவ் ரவியால் நான் இன்றைக்கி ஒரு வீடு எத்தியா பொண்டாட்டி புள்ளியோட வரேன். இவன் பிறந்தாப்போ இவனையும் நான் தான் தூக்கி வளர்த்தேன், இவனுக்கு பெரியவன் பிறந்தாப்போ பரணியை நான் தான் தூக்கி வளர்த்தேன். இது உண்மை. இவனுக்கு 2 பேரும் எந்த நேரமும் நான் தான் தூக்கி வச்சுன்னு இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் உடனே மோர் மார்க்கெட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு ஏன் நீ இப்படி இருக்கிற, நீ வீட்டுக்கு வா அப்படின்னா. வீட்டில் போயிட்டு நான் ஒரு 6 மாதம் நான் வீட்லேயே இருந்துட்டேன். என் துணியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்கே நம்ம கிரியாநகரில் ஒரு வீட்டில் வாடகை இருந்தேன், மெத வீட்டில். அந்த வீட்டில் இருப்போம். அங்கே பக்கத்தில் மோர் மார்க்கெட்டில் இருக்கும் அந்தோனியம்மான்றவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புவோம், அவர் சீக்கிரம் வந்து வீட்டில் சாப்பிட்டு படுக்க சொல்லு. யான் கூட பிறந்த தம்பியே இருந்திருந்தா கூட எனக்கு அது சொல்லியிருக்க மாட்டான். இது சத்தியம், இதான் உண்மை. நான் தான் 10 கல்யாணம் பண்ணி வச்சு முன்ன நின்று தாலி கட்ட வச்சு கச்சேரி பண்ணி எல்லாமே பண்ணோம். நல்லா ஓன்னு வாழ்ந்தா அந்த கடவுளோடு கொடுக்காத வச்சுக்கலாம். இப்போ வந்து கண்டஸ்டண்ட்டு 10 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே 5 பேரை மேலே வரலாம். வாங்க. இப்போ வந்து 5 பேர் பேர் எழுதியாச்சு ஒரு சீட்டில். அவரோட உங்கள் பேர் போடுவாங்க. ஓகே அம்மா வாங்க. நீங்கள் இல்லை நீங்கள் எடுங்க. எதனா ஒரு சீட் எடுத்துருமா, 5 எடுத்துட்டு போகிறீங்க. ஒரு சீட்டா? ஓகே, நீங்களே பிரிங்க. பிரிச்சுட்டு பேர் சொல்லாதீங்க, இங்கே பிட் அடிக்க கூடாது. ஓகே 3, 2, 1 போடலாமா? 3, 2, 1. ஜான் பால் ஒரு தவிர்க்க முடியாத விளையாட்டு கிளம்புறதுனால இந்த கிட்ட வந்து சதன்ராஜ் வந்துவாங்க. சரி ஓகே, மீண்டும் அடுத்த ஜெம் சிங்கர்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோமஜான். விஜய் ஸ்ரீஜா. பாய்.